வட இந்தியாவில் வேண்டுமானால் பாஜக வெற்றி பெறலாம், ஆதிக்கம் செலுத்தலாம். ஆனால் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது. இங்கு உள்ள அரசியல் சூழலே வேறங்க. அப்படி பேசிக்கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வயிற்றில் புளியை கரைக்கும் விதமாக கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டோட தலைநகர் எப்படி சென்னையோ அதே மாதிரி கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரம் மாநகராட்சியை கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆளும் கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை பின்னுக்கு தள்ளி முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது என்பது இன்று நாடு முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. காரணம் என்னன்னா, இந்த எதிர்கட்சிகள் இங்கு உள்ள குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் பாஜக ஏதோ பேய் போலவும் பூதம் போலவும் இந்த மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த வேளையில் பாஜக உங்களை விட நல்ல கட்சி, சிறந்த கட்சி, பாஜக ஆட்சி என்பது மிகச் சிறந்த ஆட்சி என்பதை உணர்த்தும் விதமாக அந்த மக்கள் இன்று பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். பாஜக வெற்றி இதை உணர்த்துகிறது. இவங்க என்னை பொறுத்தவரை இந்த வெற்றி இதோட நின்று போவது இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் கேரளாவிலும் பாஜக கால் ஊன்றுவது மட்டுமல்லாமல் சிம்மாசனம் போட்டு அமரப்போவதற்கான பிள்ளையார் சுழியாகத்தான் இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி வெற்றியை நான் பார்க்கிறேன். ஏன்னா, இந்த கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா ஒரு காலத்தில் தேசிய கட்சியாக இருந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தோல்வியில் வந்து கடைசியில 2 மாநிலத்துல இருந்தாங்க, மேற்கு வங்காளம், கேரளாவில். மேற்கு வங்காளத்துல ஆட்சி விட்டாங்க, இன்னைக்கு வரவே முடியல. எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் ஆளும் கட்சியாக இருந்த அந்த இடத்தில் அந்த கேபிட்டல் சிட்டியான திருவனந்தபுரம் மாநகராட்சியே இன்று தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்றால், இந்த உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டுள்ள இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இங்கேயும் தோல்வி அடைவது உறுதி. வருங்காலத்தில் கம்யூனிஸ்டே இல்லாம ஒரு இந்தியாவாக இருக்க போகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இவங்க தொடர்ந்து பாஜக மீதும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் மீதும் இந்த வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கும் வேளையில், மறுபக்கம் பாஜகவிற்கும் நரேந்திர மோடிக்கும் இந்த மாபெரும் மக்கள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது என்பதை இவங்க உணராத வரை பாஜகவின் வெற்றி நிச்சயம், இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளின் தோல்வி நிச்சயம். நன்றி, வணக்கம்.